அண்மை செய்தி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் மாநிலங்களவை எம்பி சீட் யாருக்கு என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், தற்போது எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை எம்பி சீட் யாருக்கு கொடுப்பது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்கள் என்ன? சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நாளையுடன் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான மாநிலங்களவை உறுப்பினருக்கான அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர் பெறுவதற்கான அந்த தகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட அதற்கான ஆலோசனையிலும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னை அதிமுகவில் இருக்க தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிய வேண்டும், 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் வழிமொழிய வேண்டும். அவர்கள் வழிமொழிந்து அதற்கான கையொப்பம் எல்லாம் பெறப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது தம்பிதுரைக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு மாநிலங்களவை உறுப்பினர் என்பது பாமகவிற்கு வழங்குவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. இது தொடர்பாக தற்பொழுது இந்த ஆலோசனை என்பது சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனைக்கு பிறகாக யாருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்ற அந்த வேட்பாளர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அறிவிக்கையாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.